பெரிய காடுகளில பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிருகங்கள் முதல்ல அட்டாக் பண்றது மானதான். பாவமா இருக்கும் அதை பார்க்கும்போது இல்ல. அப்ப அந்த பெரிய மிருகங்கள் அத எப்படி, அந்த மான் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்குமா? அதுங்களோட மோப்ப சக்தி இருக்குமா? அதுக்கு அந்த மானோட வாசனை அந்த பெரிய மிருகங்களுக்கு கிடைச்சுதான் அதுங்க அந்த மான் இருக்கிற இடத்தை தேடி போய் அதுங்களை அழிச்சு சாப்பிடுமா. ஆனா இந்த மான்கள் தண்ணீருக்குள்ள போயாச்சுன்னா அந்த மானோட ஸ்மெல் அந்த பெரிய மிருகங்களுக்கு கிடைக்காதான். அல்லேலூயா. சோ இந்த தண்ணீர் அப்படிங்கிறது மான பொறுத்த அளவுக்கு அது வெறும் தாகம் தீர்க்கிற ஒரு இடம் இல்ல, அதை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ பிரசன்னம், நாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. பிசாசு நம்மை தொட முடியாம இருக்கணும்னா நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா.